ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன ரெசிபி பண்ணி காமிக்க போறேன்னா, நம்ம பாரம்பரியமான காரடையான் நோன்புக்கு பண்ணக்கூடிய வெள்ளை அடையும் உப்படையும் தான் நான் பண்ணி காமிக்க போறேன். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தெரியாதவங்க பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் வந்து மந்திரங்கள் சொல்லணும், அந்த சரடு கட்டிக்கும் போது என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம 2 கப் அளவுக்கு வெல்லம் வந்து நானு பொடி பண்ணி வச்சிருக்கேன். அளந்து தான் நம்ம போட்டுக்க போறோம். நம்ம ஊர்ல வாங்கினது சிதம்பரத்துல. இது வந்து நான் இங்க லோக்கல்ல வாங்கின வெல்லம் தான். 2 கலந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 7, 8 ஏலக்காய் எடுத்து நானு தோல் உரிச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன். தட்டி வச்சுக்கலாம். நாட்டு வெல்லமும் இந்த வெல்லமும் கலந்துருக்கு. ஏலக்காய் தோலை உரிச்சிட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய், அதை வந்து நான் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க துருவி கூட வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்படைக்கு கொஞ்சம் இஞ்சி, சின்ன பீஸ் இஞ்சி துருவி வச்சிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த அரிசி மாவு களைஞ்சி உணர்த்தி சலிச்சு வச்சிருக்கேன். உங்களால அந்த மாதிரி பண்ண முடியல, அந்த டைமுக்கு நம்ம ஒரு 1 hour பிஃபோரா ஊற வைக்கணும் அரிசியை. பச்சரிசியை, மாவு பச்சரிசியோ ரேஷன் அரிசி பச்சரிசியோ எதுவா இருந்தாலும் ஓகே. உங்களால வந்து சப்போஸ் அந்த மாதிரி பண்ண முடியலன்னா நம்ம கடையில கிடைக்கிற வரட்டரிசி மாவு நம்ம வாங்கிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த மாதிரி வாங்கி நம்ம எடுத்து ரெடியா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடியா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கப் வச்சு காமிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு 1.5 கப் போட்டு வெள்ளை அடையும் உப்படையும் 1.5 கப் போட்டு நான் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பண்றதுக்கும் ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. எல்லாம் ப்ரிப்பேர்டா எடுத்து வச்சுட்டோம்னா, நான் அதுக்கு தான் மெயினா என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் நான் முன்னாடி காமிக்கிறேன். எடுத்து வச்சுட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். அது இல்லாம பெருங்காயம் கொஞ்சம் உப்படைக்கு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 1 கப்பு காராமணி, வெள்ளை காராமணி வச்சிருக்கேன். பெருங்காயம் வந்து எந்த பெருங்காயம் வேணா, பொடி பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. உப்படைக்கு அது தேவைப்படும். அப்புறம் 1 கப்பு காராமணி, 2 அடைக்கும் சேர்த்து வெள்ளை காராமணி தான் வச்சிருக்கேன். ஏன்னா உப்படை வந்து உங்களுக்கு கலரா அந்த ரெட்டு வாங்கி பண்ணோம்னா கொஞ்சம் கலரா இருக்கும். எல்லாமே ஒண்ணுதான். இப்ப நம்ம வந்து அந்த காராமணியை போட்டு செவக்க வறுத்துக்கலாம். 2 அடுப்பு ஆன் பண்ணி 1ல காராமணி வறுத்துக்கிறேன். சிம்ல வச்சு செவக்க வறுத்துக்கலாம். எல்லாமே நம்ம சிம்ல வச்சே பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ப்ராப்பரா வரும். இப்ப வெள்ளை அடைக்கு ஒரு 1.5 கப்பு மாவு போட்டிருக்கேன். 1.5 கப்பு மாவு நம்ம வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது வெள்ளை அடைக்கு மட்டும் செவக்க வறுக்கணும். கை விடாம தான் வறுக்கணும். இல்லைன்னா அடியில கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆயிடும், கலர் மாறிடும். பார்த்து வறுத்துக்கணும். இது வந்து முக்கியமான ஒரு நோன்பு. நம்ம பண்ணணும். பண்ணா ரொம்ப நல்லது. வீட்டுக்கே நல்லது, குடும்பத்துக்கே நல்லது. இப்ப பாருங்க, இது வந்து லேசா செவக்கிற அளவுக்கு நான் வறுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு தெரியுதா? அந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். ஊற வைக்கணுங்கிற தேவையில்லை. இந்த மாதிரி வறுத்து போடும்போது டக்குன்னு ரெடி ஆயிடும். பாருங்க, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? இது போதும். இப்ப நம்ம இதை வாஷ் பண்ணி வேக வச்சுக்கலாம். 2 அடைக்குமே நம்ம 2 பாத்திரத்துல வறுத்துக்கலாம். சட்டுன்னு ஆயிடும். வாஷ் பண்ணியிருக்கேன். 1 கப் காராமணிக்கு ஒரு 2 கப் 1.5 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இது போதும். காராமணி உடனே வெந்துடும், வறுத்துருக்கோம் இல்லையா? அதனால மணி போட்டிருக்கேன். நல்ல ஒரு 3-4 விசில் விட்டுக்கலாம். பெரிய குக்கர்ல தான் போடுறேன். என்கிட்ட சின்ன குக்கர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, கேஸ் கட்ட. அதனால பெருசுல போட்டு நான் உங்களுக்கு வேக வச்சு காமிக்கிறேன். ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம். அடுத்து உப்படைக்கு அதே மாதிரி 1.5 கப்பு மாவு போட்டிருக்கேன். எந்த கப்பு நீங்க எடுக்கிறீங்களோ அதே கப்ல எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது ஒரு சைடு சிம்ல வச்சிருக்கேன். எல்லாமே வேலை பார்க்கும்போது சிம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அவசர அவசரமா பண்ணுவோமா, அந்த டைம் வந்து நம்ம விரதம் வேற இருப்போம். மார்ச் 14th இந்த இயர் வருது. நம்ம இது எல்லாமே வந்து நம்ம தான் வந்து சாப்பிட்றதுக்கு பண்றோம்னாலும் நம்மளோட ஸ்ரத்தைய தான் வந்து அம்பாள் பாப்பா. நம்ம எந்த அளவு ஸ்ரத்தையா பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. பக்தி தான் முக்கியம். நமக்கு சரியா வரலை அப்படின்னாலும் கவலைப்பட வேணாம். பட் இந்த மெத்தட்ல பண்ணுங்க, எதுவுமே உங்களுக்கு தப்பா வராது, கரெக்டா வரும். இப்ப பாருங்க, 2 மாவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இது வந்து லைட்டா செவந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒயிட்டாவே இருக்கு. லைட்டா வறுத்த அந்த மாவு சூடு வந்தா போறோம். இது வந்து உங்களுக்கு கோலம் போட்டா இங்க பாருங்க, ஒரு இழை இப்படி போட்டோம்னா அழகா கோலம் போட வருமா? இந்த மாதிரி வந்தாலே மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிடலாம். இது உப்படைக்கு ஆஃப் பண்ணிடுறேன். வெள்ளை அடைக்கும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ரெண்டையுமே நம்ம ஆற வச்சுக்கலாம்.
எந்த கப்பில் எடுத்துட்டோமோ மாவு அதே கப்லேயே நம்ம தண்ணி அளந்து விட்டுக்கலாம். 2 கப்பு நான் எடுத்துருக்கேன். 1.5 கப் மாவு எடுத்திருக்கேன். 1.5 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க 1.5 கப் வெல்லம். இந்த 1.5 கப் வெல்லத்தில் ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு கரையை விட்டுக்கலாம். இதில் மண் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதனால முதல்ல கரையை விட்டு வடிகட்டிக்கலாம். கொதிக்க விட்டு நம்ம வடிகட்டிக்கிட்டோம்னா மண் இருக்காது. மண் அதில் டஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அது நாட்டு வெல்லம் வேற. நாட்டு வெல்லம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கருப்பட்டி மாதிரி நல்ல ஒரு டேஸ்டான வெல்லம். அதனால இதை பாருங்க, இப்போ பாருங்க இதில் எவ்வளோ மண் இருக்கு பாருங்க அடியில். அதனால தான் இந்த மாதிரி பண்ணிக்கணும். இங்கே பாருங்க தீயவே இல்லை, ஜம்முன்னு வெந்திருக்கு சூப்பராக. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கரைச்சி வச்ச வெல்லத்தை நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் நிறையா தான் போட்டிருக்கேன். அதாவது ஏலக்காய் பொடியை பொறுத்த வரைக்கும் உங்கள் இஷ்டம்தான். ஏலக்காய் உடம்புக்கு நல்லது. எவ்வளோ முடியுமோ நீங்கள் ஒரு 10 ஏலக்காய் வரைக்கும் நான் பொடி பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்கிறத அந்த மேலே தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற சீடை மட்டும் நான் நசுக்கி வச்சுருக்கேன். இல்லை பாதி காராமணி நான் வந்து வெள்ளை அடைக்கு போட்டுக்கிறேன். பாதி காராமணி வந்து நம்ம தோராயமாக தான் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பாதியை உப்படைக்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி தேங்காயில் பாதி தேங்காய் இதுக்கு போட்டுக்கிறேன், பாதி உப்படைக்கு வச்சுக்கிறேன். அம்பாளுக்கு பண்ணுறதுனால நம்ம எப்பவுமே பண்டிகைக்கு பண்ணும்போது மஞ்சள் பொடி இல்லாமல் பண்ணக்கூடாது. அதனால இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதுக்கு மட்டும் போட்டுக்கிறேன், அதுக்கு போடலை. ஏதோ ஒரு இதுக்கு நம்ம வந்து நெய்வேத்தியம் மெயினாக ஸ்வீட்டுக்கு லைட்டாக நம்ம மஞ்சள் பொடியை சாஸ்திரத்துக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா தளன்னு கொதிக்கும்போது நம்ம இந்த மாவை போட்டு கிளறிக்க. சில மாவு வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும், சில சமயம் மாவு வந்து கொஞ்சம் நீர்த்த மாதிரி ஆகவும் சம்டைம்ஸ் அந்த மாவை பொறுத்து அரிசியை பொறுத்து. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம், கொஞ்சோண்டு வரட்டரிசி மாவு நீங்கள் அப்படியே கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா வெந்நீர் தொட்டு கொஞ்சமாக வெந்நீரை தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பாருங்க மாவை வரட்டரிசி மாவை நான் போடுறேன். இந்த ப்ரொபோர்ஷன் வந்து எவ்வளோ எக்ஸாக்டாக இருக்குது பாருங்கள். இதே ப்ரொபோர்ஷனில் நீங்களும் போடுங்க, ரொம்ப சூப்பராக வரும். கரெக்டாக மாவுக்கும் அந்த இதுக்கும் சரியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஸ்வீட் இல்லையா, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து உப்படை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து இப்போ கிண்டியாச்சு, ஜம்முன்னு நம்ம கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். உப்படைக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலையை நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். இல்லை ஒரு சிசர் வச்சு, கிச்சனுக்குன்னு சிசர் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் அந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். மாதிரி அதுக்கு எப்படி நம்ம தண்ணி ஊற்றினோமோ அதே மாதிரி இதுக்கும் ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் நம்ம அதுக்கு 1.5 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றினோம். இதுக்கும் நம்ம அதே மாதிரி 1.5 கப்புக்கு 2 கப்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் பாதி தேங்காய் வச்சுருந்தோம் இல்லையா துருவி, அதை துருவி சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா அந்த தேங்காவோட அந்த ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்திருக்குமா, அந்த அடை இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் உங்களோட இதுதான், விருப்பம்தான். நீங்கள் பல்லாக போட்டால் பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்படி தான் போடுவேன். காராமணி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதிலே போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க விட்டுறலாம். மாவு அரிசி மாவு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த அரிசி நான் வாங்கின அரிசிக்கு இது கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு போரலைன்னா ஒரு கால் டம்ளர் நீங்கள் வெந்நீர் விட்டு இது பண்ணிக்கலாம். வெந்நீரை தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு இழுத்து பிசைஞ்சா சரியாக போயிடும். நம்ம இந்த அளவு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் இல்லை, கொஞ்சம் பெரிய லெமன் சைஸுக்கு எடுத்துக்கலாம். இப்படி வச்சு உள்ளங்கையில் இப்படி அமுக்கி விட்டால் போகிறோம். மெதுவடைக்கு ஹோல் போடுற மாதிரி லைட்டாக போட்டுக்கலாம். இட்லி தட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக அடுக்காத, ஓரளவுக்கு 10 அடை வரைக்கும், 10 11 அதுக்கு மேலே வைக்காதீங்க.
கொஞ்சம் நல்லா வேகும். அதுக்காக வந்து வெள்ளை அடைய வெயிட்ல வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வச்சிருக்கேன் இண்டக்ஷன்ல. நீங்க ஸ்டவ்ல வச்சாலும் 10 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. இதை நம்ம லைட்டா ஒரு தடவை பிசைஞ்சு பார்ப்போம். நல்லா தான் இருக்கு, கரெக்டா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு லைட்டா நான் வந்து வெந்நீரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். நல்லா சாஃப்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். அது வெந்து எடுக்கும்போது சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த வெள்ளை அடையை எடுத்துடலாம். எண்ணெய் கிண்ணெய் எல்லாம் தடவ வேண்டியதில்லை. வாழை இலையை வச்சு நம்ம வேக வச்சுக்கிட்டோம்னா அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் சூப்பராக அதில் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அது உப்படை வச்சுக்கலாம். அதே மாதிரி உப்படையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வெண்ணெய் வந்து நான் வீட்டிலையே ரெடி பண்ணியிருக்கேன். வில்லேஜ் மில்க்குன்னு ஒரு மில்க் வாங்குகிறேன். அதில் வந்து உரக்கூத்தி அந்த உரக்கூத்தின அந்த ஆடையெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நான் வெண்ணெய் ரெடி பண்ணுவேன். அது ஒரு நாள் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெண்டு வச்சுருக்கேன். ஒன்றா வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இது மாதிரி எத்தனை சுமங்கலி நம்ம இருக்கோமா நம்ம வீட்டில் அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி ஒரு இலை போட்டு வெத்தலைப்பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் அதில் வச்சுட்டு பூ எல்லாமே வச்சுட்டு திருமங்கல்ய சரடு வைக்கிற வழக்கம் இருந்தால், மாற்றிக்கிற வழக்கம் இருந்தால் அதையும் வைக்கணும். அப்புறம் அம்பாளுக்கு ஒரு சரடு, நமக்கு ஒரு சரடு, இது எல்லாத்தையும் அந்த இலையில வச்சு இப்படி தான் நம்ம வச்சுக்கணும். வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்ணும். இதை வந்து நம்ம பண்ணும்போது சரடு கட்டிக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் பிள்ளையாரை நினச்சிக்கணும். அப்புறமா நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகிமே சதா. ரெண்டாவது தடவை சொல்கிறேன். மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகிமே சதா. இது சொல்லிட்டு சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இதை ஒரு 3 தரம் சொல்லணும். ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லி வேண்டிப்போம் அப்படின்னா, ஓரடையும் உருகாத வெண்ணையும் நான் படைத்தேன், ஒரு நாளும் என் கணவன் என்னை பிரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். அப்புறம் தோரம் கட்டிக்கும் போது, நம்ம சரடு கட்டிக்கும் போது என்ன மந்திரம் சொல்லணும்னா, தோரம் கிருஹ்ணாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் பர்த்துகு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. திருப்பி சொல்கிறேன். தோரம் கிருஹ்ணாமி சுபகே சஹாரித்ரம் தராம்யகம் பர்த்துகு ஆயுஷ்ய சித்தியர்த்தம் சுப்ரீதா பவ சர்வதா. இதை தான் சொல்லி நம்ம வந்து சரடு கட்டிக்கணும். சரடு வந்து கூட இருக்கிற சுமங்கலிகளே கட்டி விடலாம். அப்படி சப்போஸ் நம்ம வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம்னா நம்ம ஹஸ்பண்டே கட்டி விடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது.